Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவா நம்ம படங்கள் இருக்குல்லையா, திரைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிஜிஎம்மா இருந்தாலும் சரி, தனி என்ட்ரன்ஸா இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு தனித்துவமா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம், தெரியப்படுத்த வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, சில மிருகங்களும் அவங்களுடைய லைஃப் டைம்ல பெரிய ஹீரோவா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ த லயன் கிங் அப்படின்ற படத்தை பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முஃபாசா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த முஃபாசா அப்படின்ற சிங்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்டுக்கு ராஜாவான கதை அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு இம்ப்ரெசிவாக இருக்கும், செம்மையாக இருக்குல்ல இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையாகவே ரியல் லைஃப்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் லைஃப்பில் த ரியல் லயன் கிங், த ரியல் முஃபாசா அப்படின்ற மாதிரி ஸ்கேர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கம் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஸ்டாகிராமில் 2-3 நாளாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த சிங்கத்தினுடைய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யாரு தான் இந்த சிங்கம் அப்படி என்னதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் பார்த்தோம்னா இந்த ஸ்கேர் லைஃபினுடைய ஸ்கேர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸ்கேர் ஃபேஸினுடைய உண்மையான லைஃப் ஸ்டோரி அப்படின்றதே தெரிய வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்கேர் ஃபேஸ் பண்ண சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸ்கேர் ஃபேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கென்யாவில் இருக்கக்கூடிய மசை மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டில் தான் பிறக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வைல்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். மிருகங்களுடைய வாழ்க்கை, மிருகங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேட்டையாடுறவங்க இருக்காங்க இல்லையா, ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களால வேட்டையாடக்கூடிய அபாயம் அப்படின்றது இருக்கு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம் இந்த உணவு சங்கிலி அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் அப்படின்றது ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு சிங்கம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காட்டுக்கு ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. பட் அந்த காட்டுக்கு ராஜாவா யார் இருக்கிறது அப்படின்றதே அந்த சிங்கங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்றதும் இந்த ஸ்கேர் ஃபேஸ் இருக்கு இல்லையா அதனுடைய லைஃப் ஸ்டோரியை படிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தலைவர் ஸ்கேர் ஃபேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2007 வருஷம் தான் வந்துட்டு பிறக்கிறாப்புல. 2007 வருஷம் பிறந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கூட ஒரு 3 தம்பிகள் இருக்காங்க. தம்பிகள் அப்படின்னு சொல்றதை விட தளபதிகள் அப்படின்னே சொல்லலாம். மொரானி, ஹண்டா, ஷிக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஸ்கேர் ஃபேஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு பக்கபலமா இருக்காங்க. ஸ்கேர் ஃபேஸுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது, அதாவது 2012 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்த ஒரு சிங்கத்தை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம காட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்ற முடிவை வந்துட்டு ஸ்கேர் ஃபேஸ் இருக்கார் இல்லையா அவர் எடுக்கிறாரு. ஸோ ஸ்கேர் ஃபேஸ் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரதர்ஸ் 3 பேருமே வந்துட்டு இல்லை வேணாம், இது வந்துட்டு ரொம்ப பெரிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மொரானியாக இருந்தாலும் சரி, ஹண்டராக இருந்தாலும் சரி, இல்லை இது வந்துட்டு வேணாம், இந்த முடிவை வந்துட்டு நம்ம கைவிட்டுறலாம், இது ரொம்ப ரிஸ்கான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்கேர் ஃபேஸ் எடுத்த முடிவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக இருக்காப்புல, இல்லை நான் இதைத்தான் பண்ண போகிறேன், இன்னைக்கு அந்த சிங்கத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்னோட 5 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு காட்டுக்கு ராஜாவாக இருந்த ஒரு சிங்கத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியாக எதிர்த்து சண்டை அப்படின்றது போடுறாரு. ஸோ அந்த சண்டை போடும்போது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேர் ஃபேஸ் அப்படின்ற உண்மையான பேர் வரதுக்கு காரணமான அந்த இடது கண் இருக்கு இல்லையா, இடது கண்ணுக்கு மேலே ஒரு காயம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி காயம் அப்படின்றது ஏற்பட்டாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ராஜாவாக இருந்த சிங்கத்தை வீழ்த்தி தன்னுடைய ஒரு பக்க பார்வை அப்படின்றத இருந்தாலும் ஸ்கேர் ஃபேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மசை மாரா இருக்கு இல்லையா அதை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்சல்யூட்லி சினிமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு கண்ட்ரோல் எடுத்த மசை மாராவை வந்துட்டு தன்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும், அதாவது அது வாழ்ந்த 2021 வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடைப்பட்ட அந்த வருஷங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 2012 வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் எடுக்குது, 2021 வரைக்கும் அன்டில் அந்த 9 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஸ்கேர் ஃபேஸ் இருக்கு இல்லையா அது ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த சிங்க கூட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த சிங்கமே பண்ணாத சம்பவங்களான 400 ஹைனாஸை ஸ்கேர் ஃபேஸ் வேட்டையாடி இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பல டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைனாஸ் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி த லயன் கிங் திரைப்படத்திலேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஹைனாஸ்லாம் வந்துட்டு ஸ்கெட்ச் போட்டுருவாங்க முஃபாசாக்கு, பட் முஃபாசா தப்பிப்பார் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேர்
ஃபேஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 ஹைனாஸ் பல டைம் ஸ்கெட்ச் போட்டிருக்கு. பட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு டைம் கூட வந்துட்டு ஹைனாஸ் நம்ம ஸ்கேர் ஃபேஸை போடல, வந்த எல்லா ஹைனாஸையும் ஸ்கார் ஃபேஸ் போட்டு எறிகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால அந்த காட்டுக்குள்ள ஒரு தனித்துவமான தலைவனா ஸ்கார் ஃபேஸ் உருவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5 வயசுல ஸ்கார் ஃபேஸ் பண்ண அதே விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா மற்ற சிங்கங்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்கார் ஃபேஸ் மாதிரி ஒரு தலைவனை போட்டு அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார் ஃபேஸ் கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்படி தான் கிட்ட சண்டைக்கு வந்த சிங்க கூட்டத்தை சேர்ந்த 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 130 சிங்கங்களை பார்த்தோம் அப்படின்னா தனியாளா நின்று ஸ்கார் ஃபேஸ் இருக்கு இல்லையா போட்டு பொழந்து எடுத்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த 130 சிங்கங்களை போட்டது, அந்த 400 ஹைனாஸை அழிச்சது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொரானி, ஹண்டா, ஷிக்கியோட் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் மொரானி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான வார்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்கார் ஃபேஸ்க்கு பக்கபலமா இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அப்சல்யூட்லி நம்ம பார்த்த அந்த முஃபாசா கதை மாதிரியே தான். ஸோ முஃபாசாக்கு வந்துட்டு ஸ்கேர் வந்துட்டு சின்ன வயசுல எப்படி துணையா இருப்பாரோ அந்த மாதிரி ஸ்கேர் ஃபேஸுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொரானி இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு பக்கபலமா இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு அடல்ட் நீர் யானை இருக்கு இல்லையா, ஒரு அடல்ட் நீர் யானையை இது வரைக்கும் கொன்ன ஒரே சிங்கம், அதாவது தனியாக நின்று கொன்ன ஒரே சிங்கம் அப்படின்னா அது நம்ம ஸ்கேர் ஃபேஸ் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டு அந்த சிங்கங்கள் வாழக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருந்த ஏரியில் இருந்த முதிரைகளை தலைவன் உரிமையே ஊரை விட்டு காலி பண்ண வச்சுட்டாரு. ஸோ ஸ்கேர் ஃபேஸ் உருமலை கேட்டு போன முதலைகள் மறுபடியும் அந்த ஏரி இருக்கு இல்லையா ஏரிக்கு வரலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறந்தப்பையும் ராஜா மாதிரி பிறந்து கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் பார்த்தோட அந்த மசை மாறா இருக்கு இல்லையா தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சு யாருமே அசைக்க முடியாத சக்தியா தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் ஸ்கேர் ஃபேஸ் வளம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேர் ஃபேஸினுடைய முடிவு அப்படின்றது 2021 எழுதப்படுது. பட் அது வரைக்கும் யாருமே அசைக்க முடியாத அந்த அரசனா இருந்த ஸ்கேர் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வயசு முதிர்வின் காரணமா வந்துட்டு இறந்து போறாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இறந்து போறப்பையும் பார்த்தோம் அப்படின்னா தான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்கள்னாலேயோ இல்லை ஹைனாஸ்னாலேயோ வந்துட்டு தாக்கப்படாம தனியா போய் எப்படி ராஜாவா வாழ்ந்தாரோ அதே மாதிரி ராஜாவா இயற்கையாவே இறந்து போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மசைமாராவை நாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கம் வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் தான் இருந்த வரைக்கும் தன்னோட நிழலை கூட தொட்டு பார்க்க முடியாத மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்றது தான் நம்ம ஸ்கேர் ஃபேஸ் உருவாக்கி இருக்காரு. ஸோ நீங்க ஸ்கேர் ஃபேஸை பத்தியும் ஸ்கேர் ஃபேஸோட லைஃபை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.